வணக்கம். உலக நாடுகள் அனைத்திலுமே சட்டங்கள் உண்டு. சட்டங்கள் மக்களை நெறிப்படுத்தி ஆள்வதற்காக கொண்டு வரப்பட்டன. இந்தியாவில் அதே போல சட்டங்கள் உண்டு. இதை 2 வகையா சொல்லலாம். ஒன்று குற்றவியல் சட்டம் சொல்லக்கூடிய கிரிமினல் சட்டம். இதில் கொலை, களவு, கூட்டு பலாத்காரம் இதெல்லாம் வரும். இதில் கைது செய்யப்பட்டு திருப்படிக்கப்பட்டான்னா இதில் இனம், மதம், ஜாதி, மொழி எதுவுமே குறுக்கிடாது. எல்லாருக்கும் ஒன்று போல தீர்ப்பு வரும். இன்னொரு வகை சிவில் சட்டம் சொல்லக்கூடிய உரிமை இயல் சட்டம். இந்த உரிமையியல் சட்டம் எது வரும்னு கேட்டிங்கன்னா, சொத்து பரிமாற்றம், திருமணம், திருமண முறிவு, குழந்தைகளை தத்தெடுத்தல் இதில் வரும். இதில் தான் முஸ்லிம்களுக்கு சில சலுகைகள், அதாவது தனிநபர் சட்டம் அங்கே செயலில் இருக்குது. உலக நாடுகளில் பல நாடுகள் முஸ்லீம் நாடுகள். அந்த நாடுகள் சில நாடுகளில் சரியத் சட்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டம் அமலில் இருக்குது. அந்த சரியத் சட்டத்துடைய ஒரு பகுதி இந்த சிவில் சட்டத்தில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு என்ன சொல்லி கேட்டான்னா, இந்திய எல்லைக்குள் உட்பட்ட அனைத்து மக்களுக்கும் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதா இங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இது போக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக 2022 தனிநபர் மசோதா ஒன்று மேலவையில் கொண்டு வந்தாங்க. இதை காங்கிரஸ் கட்சியும் பொது உடைமை கட்சிகளும் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தன. ஆனாலும் கூட 63 வாக்குகளோடு அந்த தனிநபர் மசோதா வென்றது. ஆக இன்றைக்கு வரைக்கும் அது கொண்டு வரப்படவில்லை. அது ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக பரிந்துரை பெறப்பட்டு இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வரணுங்கிறதா அந்த மேலவையில் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவின் நோக்கம். அது இன்னுமே நிறைவேறவில்லை. அது 2024 புதிய அமைச்சரவை வரும்போது கண்டிப்பாக இந்திய எல்லைக்குள் உட்பட்ட அனைத்து இந்தியரும் சட்டத்தின் முன் சமம், தனிச்சலுகைகள் கிடையாதுங்கிறது நிலை வரும். நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதம் மாறாமலேயே அவரவர் மதத்தின்படி நின்று திருமணம் செய்து கொள்ளலாம். 2வது, நீதிமன்றத்தின் மூலமாக தான் மணவிலக்கு பெறணும். மணவிலக்கு பெற்றானா மனைவிக்கு ஜீவனாம்சம் கணவன் கொடுக்கணும், குழந்தைக்குமே அவங்க ஒரு தொகையை கொடுக்கணும். 2வது, குழந்தைகள் பருவம் வராத குழந்தைகள் சில மதச்சட்டத்தின் மூலமாக பெற்றோர்கள் தான் காப்பாளர்கள். சில நேரங்களில் பெற்றோர்களே அந்த குழந்தைகளுக்கு கொடூர மரம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட நிலையில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்படக்கூடிய நபர்களால் அவர்கள் காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது. அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சொத்துல சரிபாதி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்து பெண்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதே போல மற்ற சமய பெண்களுக்கும் கிடைக்கும். அவருக்கு சொத்துரிமை உண்டு. ஆனால் அந்த சொத்துரிமையில் பாகுபாடு இருக்குது. இந்த பாகுபாடு போக்கப்படும். இப்படி மாற்றங்கள் கண்டிப்பாக தனிநபர் சட்டத்தில் ஒழிக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிறதா பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க. இது 2024 கண்டிப்பாக செயலுக்கு வரும். அப்பொழுது நாட்டில் ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிற முறையில் எல்லாரும் இந்தியர்கள் ஒன்றாவார்கள். நன்றி.